மகா கந்தசஷ்டி விரதம் இருக்க நினைக்கிறவங்க அக்டோபர் 22ஆம் தேதி முதல் அக்டோபர் 28ஆம் தேதி வரை உங்களுடைய விரதத்தை இருக்கலாம். இதுல எளிமையான விரத முறை கொடுத்திருக்கேன். உங்களின் உடல்நிலைக்கு தகுந்தவாறு மட்டுமே விரதத்தை நீங்க மேற்கொள்ளணும். முருகனுக்காக மாலை அணிந்தவர்களோ அல்லது அணியாதவர்களோ ஒரு மணப்பலகையில சிகப்பு துணி விரிச்சு அதுல முருகன் படத்துக்கு முன்னாடி நெய் தீபம் ஏத்துங்க. உங்களால எந்த மலர்கள் முடியுதோ அதை முருகனுக்கு சாத்துங்க. சிகப்பு மலர்கள் முருகனுக்கு ரொம்ப உகந்தது. 7 நாட்களுமே காலை மாலை 2 வேளையும் கோண தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். 7 நாட்களுமே முருகனுக்கு படைக்க வேண்டிய நெய்வேத்தியங்களை இதுல கொடுத்திருக்கேன். அதை நீங்க படைக்கலாம். இந்த நெய்வேத்தியங்களை படைக்க முடியலன்னு சொல்றவங்க காலை மாலை 2 வேளையுமே 2 வாழைப்பழம் 1 டம்ளர் பால்ல தேன் கலந்து வைங்க. முருகனுக்கு உகந்த பாடல்கள்ல ஏதாவது ஒரு பாடல்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை பாடுங்க. உங்களுடைய வேண்டுதலை தினமும் முருகன் கிட்ட சொல்லுங்க. அதனை நிச்சயமாக மகா கந்த சஷ்டி முடிவடைவதற்குள் முருகப்பெருமானே நிறைவேற்றி தருவார். நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.